வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க்கை நிம்மதியுடன். இன்றைக்கி வேல்முருகன் அந்தாதி 4வது பாடல். அதாவது 3வது பாடல் முடிவில் நாமமேன்னு முடித்தோம்ல. இன்றைக்கி நாமமே சுவாசமாய் நாளும் வாழ்ந்திட்டேன், சும்மா இரு சொல்லற என்ற சுப்பிரமணியனே, காமலோப மதமாச்சரியம் சூழாது அமர்ந்திடுவாய் எனதுள்ளே அழகின் மறுபெயரே. இதுதான் அந்த பாடல். அதாவது ஓம் சரவணபவ நம்ம சாண்டிங் பண்ணுறோம்ல, அது போன இதில் பார்த்தோம். ஓம் சரவணபவ சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அது கவசமாக காக்கும் அப்படின்னு. அப்படி சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எப்படி நம்மளோட சுவாசமாகவே ஆகிடும் அது. ஓம் சரவணபவ நம்ம பாட்டுக்கு நம்ம வேறு எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரவணபவன்னு மனசில் ஓடிட்டுருக்கோம். அதாவது நம்ம சுவாசம் மாதிரி ஆகிடும். நாமமே சுவாசமாய் நாளும் வாழ்ந்திட்டேன், சும்மா இரு சொல்லற என்ற சுப்பிரமணியனே. என்ன திருப்புகழில் வரும் இல்லையா, சும்மா இரு சொல்லற. அதில் சும்மா இரு சொல்லற என்ற சுப்பிரமணியனே. அதாவது முருகன் சும்மா இரு சொல்லற அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம சொல்லற எதுவும் பேசாமல் சும்மா இருந்தோன்னாலே அந்த பிரச்சனை தன்னால் சால்வ் ஆகிடும். அதை அந்த காலத்திலேயே முருகப்பெருமான் நமக்கு சொல்லியிருக்காரு. சும்மா இரு சொல்லற என்ற சுப்பிரமணியனே, காம லோப மத ஆச்சரியம் சூழாது. அதாவது இந்த தீய குணங்களான காமம், லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் சூழாது என்னை பற்றிக்கிறாமல் இருக்கிறதுக்கு அமர்ந்திடுவாய் எனதுள்ளே. எனக்குள்ளே நீ இருந்தீங்கன்னா இந்த காம, லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் என்கிட்டயே வராது. அமர்ந்திடுவா எனதுள்ளே அழகின் மறுபெயரே. அழகோட மறுபெயர் தான் முருகன். அதனால் அமர்ந்திடுவா எனதுள்ளே அழகின் மறுபெயரே. இது 4வது பாடல். பெயரேன்னு முடியுது இல்லையா. நாளைக்கு பாடலில் பெயரோடு புகழும் எனக்கு அருளிடுவாய், வயலூர் உரையும் வண்ணமையில் வாகனனே அப்படி வரும். அது 5வது பாடல். அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.